உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் ஆர்ஸ் 1000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி I முதல் 1 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். சினிமா வரலாற்றில் சில படங்கள் காலத்தால் அழியாதவை. மார்ட்டின் ஸ்கோர்செஸியின் குட்ஃபெல்லாஸ் அத்தகைய ஒரு படைப்பு. 1999 வெளியான இந்த படம் கேங்ஸ்டர் படங்களுக்கான இலக்கணத்தையே மாற்றியமைத்தது. நிஜ வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட இதன் கதை குற்ற உலகத்தின் கவர்ச்சியையும் அதன் கொடூரமான யதார்த்தத்தையும் ஒரு சேர படம் பிடித்துக் காட்டுகிறது. இது வெறும் ஒரு கேங்ஸ்டர் கதை மட்டுமல்ல, அமெரிக்க கனவின் இருண்ட பக்கத்தையும், விசுவாசம், துரோகம், அதிகாரத்தின் வெற்றிடம் ஆகியவற்றையும் ஆராயும் ஒரு ஆழமான ஆய்வு. ஸ்கோர்செஸியின் தனித்துவமான பாணியில் இது ஒரு தலை சிறந்த சினிமா அனுபவமாக மாறியது. ஹென்றி ஹில் என்ற சிறுவனின் பார்வையில் கதை தொடங்குகிறது. புரூக்ளினின் தெருக்களில் வளர்ந்த அவனுக்கு கேங்ஸ்டர் வாழ்க்கை ஒரு கனவாக இருந்தது. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் ஒரு கேங்ஸ்டராக இருக்க விரும்பினேன் என்ற அவனது புகழ்பெற்ற வசனம் அவனது ஆசையின் ஆழத்தை உணர்த்துகிறது. உள்ளூர் மாஃபியா தலைவன் பாலி சிசரோவின் கீழ் வேலை செய்யத் தொடங்குகிறான். சிறிய வேலைகள் செய்து மாஃபியாவின் விதிகளை அவன் கற்றுக்கொள்கிறான். குற்ற உலகத்தின் கவர்ச்சியும் அதிகாரமும் அவனை மெல்ல மெல்ல உள்ளிழுக்கின்றன. மாஃபியா உலகில் ஹென்றி வேகமாக முன்னேறுகிறான். ஜிம்மி கான்வே மற்றும் டாமி டிவிட்டோ ஆகியோருடன் நெருங்கிய நண்பனாகிறான். ஜிம்மி அமைதியான, புத்திசாலி பணக்காரன். டாமி வன்முறை குணம் கொண்ட கோபக்காரன். மூவரும் இணைந்து கொள்ளை, கடத்தல் என பல குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களின் கூட்டணி குற்ற உலகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த குழுவாக மாறுகிறது. அவர்களின் வாழ்க்கை வெளிப்படையாக ஆடம்பரமாகவும் இரகசியமாக ஆபத்தானதாகவும் இருந்தது. கேங்ஸ்டர் வாழ்க்கையின் கவர்ச்சியை ஹென்றி முழுமையாக அனுபவிக்கிறான். விலையுயர்ந்த உடைகள், ஆடம்பரமான உணவகங்கள், எல்லையற்ற பணம் என அனைத்தும் அவனுக்கு கிடைக்கிறது. அவன் கரேன் என்ற பெண்ணை திருமணம் செய்கிறான். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை முறையால் அதிர்ச்சியடைந்த கரேன் பின்னர் அதன் ஒரு பகுதியாகவே மாறுகிறாள். அதிகாரமும் பணமும் தரும் போதை அவர்களை மேலும் மேலும் குற்றச் செயல்களில் ஆழ்த்துகிறது. ஆனால் இந்த ஆடம்பர வாழ்க்கையின் இருண்ட பக்கம் விரைவில் வெளிப்படுகிறது. டாமி ஒரு மேட்மேனான பில்லி பேட்ஸை கொள்கிறான். இது மாஃபியா உலகில் பெரும் சிக்கலை உருவாக்குகிறது. ஜிம்மியும் ஹென்ரியும் இதை மறைக்க உதவுகிறார்கள். பின்னர் லுஃப்தான்சா கொள்ளையை அரங்கேற்றுகிறார்கள். மில்லியன் கணக்கான டாலர்கள் திருடப்படுகின்றன. ஆனால் பேராசையும் சந்தேகமும் அவர்களை பிளவுபடுத்துகின்றன. ஜிம்மி கொள்ளை பற்றி பேசக்கூடியவர்களை கொல்லத் தொடங்குகிறான். டாமி பில்லி பேட்ஸை கொன்றதற்கான பழிவாங்கலாக கொல்லப்படுகிறான். இதற்கிடையில் ஹென்றி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். பாலிக்கு தெரியாமல் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறான். இது அவனை மாஃபியாவின் இலக்காக மாற்றுகிறது. இறுதியில் F.B.ஐ அவனை பிடிக்கிறது. வேறு வழியின்றி ஹென்றி தனது முன்னாள் நண்பர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்கிறான். இதன் விளைவாக அவன் சாட்சி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் செல்கிறான். அவன் பாதுகாப்பாக இருந்தாலும் தான் ஒரு சாதாரண மனிதனாக வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஸ்கோர்செஸி ஹென்ரியின் கதையை ஒரு தனித்துவமான பாணியில் சொல்கிறார். ஹென்றி மற்றும் கரேன் இருவரின் வாய்ஸ் ஓவர் பார்வையாளர்களை குற்ற உலகத்தின் உள்ளே அழைத்துச் செல்கிறது. திடீர் ஃப்ரீஸ் ஃப்ரேம்கள் முக்கிய திருப்பங்களை அழுத்தமாக பதிவு செய்கின்றன. காலத்திற்கேற்ற ராக் மற்றும் ஜாஸ் இசை ஒவ்வொரு காட்சியின் மனநிலையையும் மேம்படுத்துகிறது. கோபகபானா கிளப் காட்சி போன்ற நீண்ட டிராக்கிங் ஷாட்கள் கதாபாத்திரங்களின் உலகத்தை விரிவாக காட்டுகின்றன. ஜோ பெஷியின் ஃபன்னி ஹவ் போன்ற வசனங்கள் இயல்பான நடிப்பின் உச்சம். குட்ஃபெல்லாஸ் ஒரு கேங்ஸ்டர் படத்தின் எல்லைகளை தாண்டி நிற்கிறது. இது அமெரிக்க கனவின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும்
விசுவாசத்திற்கும் துரோகத்திற்கும் இடையிலான போராட்டத்தையும் ஆராய்கிறது. அதிகாரமும் செல்வமும் தரும் வெற்றிடத்தை இது வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது. ஹென்றி ஹில்லின் இறுதி வரிகள், "நான் ஒரு சராசரி மனிதன், மீதி வாழ்க்கையை ஒரு முட்டாளாக வாழப்போகிறேன்" என்பது அவன் இழந்த அனைத்தையும் உணர்த்துகிறது. இந்த திரைப்படம் குற்ற உலகத்தின் கவர்ச்சியையும் அதன் தவிர்க்க முடியாத வீழ்ச்சியையும் ஒரு சேர பதிவு செய்த ஒரு தலை சிறந்த படைப்பு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.